இன்றைக்கி வந்து பெங்களூர் ஸ்டைல் பேச்சுலர் ரெசிபி. ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவலக்கி கராபாத், அவலக்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து அவல் பொங்கல். ஓகே, அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அவல் வந்து கெட்டி அவல் வந்து 1 டம்ளர். அப்புறம் இது வந்து பயத்தம்பருப்பு வந்து 1/2 டம்ளர். இது ரெண்டையும் அலம்பிக்கணும். ஸோ இது வந்து அலமிண்ட அவல், இது வந்து பயத்தம்பருப்பு. ஜலம் வந்து 1:3. ஸோ இப்போ வந்து 1 டம்ளர் அவல் 1/2 டம்ளர் பயத்தம்பருப்புங்கனால மொத்தம் 4.5 டம்ளர் ஜலம். ஸோ அதோடு சேர்த்து 2 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டணும். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இதையும் போட்டு சிம்மில் வச்சு குக்கரை மூடிட வேண்டியதான். இப்போ குக்கரை மூடியாச்சு, மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. 2 விசில் வரட்டும். ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பெருங்காயம், அப்புறம் ஒரு 10-15 சில்லு தேங்காய் சில்லு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொரன்னு அரைச்சிப்போம். இப்போ கொரன்னு அரைச்சிட்டேன். எப்படி அரைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வந்து மாமிக்கு வந்து சர்ப்ரைஸ் டின்னர். மாமிக்கு தெரியாது, கோவிலுக்கு போயிருக்கா. அவள் வந்து பண்ணணும்னு வருவா அவசரமாக. நான் அதுக்கு முன்னால் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அரைச்ச விழுதும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். லைட்டாக வறுத்துட்டு அதை அப்படியே பொங்கலில் சேர்க்க வேண்டியதான். நெய்யை கொஞ்சம் தாராளமாக விடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். வேண்டான்னா ஒரு ஸ்பூன் இருந்தால் போகிறோம். நான் இப்போ 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பெங்களூரில் வந்து நிறைய இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்டில் இது வந்து கொடுப்பாங்க, காராபாத். ஈஸி டு குக். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கோல்டன் எல்லோ. இந்த கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இங்கேயும் குக்கரில் ரெடி ஆகிடுது, பொங்கல் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே சேர்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து திடீர்னு இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அரிசி சாப்பிட வேண்டாம்னு தோன்ற அன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு அவல் வந்து நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஸோ இது நல்லா ஆயிருக்கு. இது அப்படியே அவலில் சேர்த்துடலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணலான் இருக்கேன். தேங்காய் சட்னி மாமிக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னியோட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டால் நல்லா சாப்பிடுவா. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரைத்தா, சாம்பார் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் அவளுக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்கும். ஸோ என்ன எடுத்துனிங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் கொஞ்சம் சில்லுச்சில்லாக நறுக்கின்னு இருக்கேன். அப்புறம் இந்த அளவுக்கு புளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2-3 முந்திரி பருப்பு, உப்பு, இதை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஜலத்தை விட்டு அரைச்சிக்கணும் அப்படியே. ஸோ ஜலத்தை கொஞ்சம் விட்டேன். இதை அப்படியே அரைச்சிடலாம். அரைச்சிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ரொம்ப லிக்விடாகவும் இல்லை, ரொம்ப சாலிடாகவும் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை விட்டுருவோம். இதில் வந்து கடுகு தாளிச்சிரும். இது வந்து சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிக்கும்போது கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். சவுண்டு வரட்டும். அது வெடிக்கிறது. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் ரெடி ஆகிடுது. இது ஆக்சுவலி இங்கே வந்து பெங்களூர் ரெஸ்டாரண்ட்டில் இந்த கன்சிஸ்டன்சி தான் கொடுப்பாங்க. நம்ம பொங்கல் வந்து இதோட கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து
ஜென்ரலாக இதோட சேர்த்து ரைத்தா கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரிசி பொங்கலுக்கெலாம் ரைத்தா கொடுப்பான். சம்டைம்ஸ் சாம்பார், நிறைய இடத்துல தேங்காய் சட்னி. ஸோ நம்ம வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆறினோடனே இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம வந்து மாமிக்கு வந்து இதே கன்சிஸ்டன்சியில் சர்வ் பண்ண போகிறோம். இட்ஸ் பெங்களூர் ஸ்டைல் பொங்கல். ஸோ என்னடா எவ்வளோ தண்ணியாக இருக்கான்னு யோசிக்காதீங்க. இட் இஸ் லைக் திஸ். ஸோ மாமி வர்ற சவுண்டு கேட்குறது, வண்டி சவுண்டு கேட்குறது, அப்படியே சுட சுட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஃபீட்பேக் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மாமியை. ஸோ தட்டில் பொங்கல் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக தேங்காய் சட்னியை கலக்கின்ட்டு அப்படியே இதை சர்வ் பண்ண வேண்டியதான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ மேலே வந்து லைட்டாக 2 கருவேப்பிலை போட்டு அப்படியே தட்டை கொடுத்தோன்னா மாமி குஷியாகுவா. இது அப்படியே கொடுத்து மாமி அசத்த போகிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். ஸோ இதான் வந்து அவலக்கி காராபாத் இல்லை அவல் பொங்கல் வித் தேங்காய் சட்னி. என்ஜாய் த ரெசிபி, என்ஜாய் த ஃபுட். நான் வந்து மாமிகிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.